இந்த உலகத்தில் முதல்ல கஷ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கா, இன்பம் துன்பம் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு நிறைய கேள்விகளை வச்சுக்கிட்டே போவோம். எதிரும் புதிருமான கேள்விகள், இரவு பகல் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று எதிரும் புதிருமா தான் இருக்கும். இந்த மாதிரி கேள்விகளை நிறைய அடிக்க கொண்டே போவோம். அப்படி போகும்போது எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால், நல்லா தெளிந்த ஞானிகளிடமோ சிவனடியார்களிடமோ கேட்டால் கம்முன்னு போப்பா அப்படிம்பாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதோட விளக்கத்தை வந்துட்டு ரொம்ப அருமையாக ஒரே வாக்கியத்தில் முடிச்சிடுவாங்க, கம்முன்னு போ அப்படின்ட்டு. ஏன்னா நீ உணர வேண்டியது இருக்கு. நான் சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டே அப்படிங்கிறத விட நீயா உணர்ந்துட்ட அப்படிங்கும் போது கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கறனால அந்த வாக்கியம் வரும். இல்லைன்னா தெளிவா அவங்க விளக்குவாங்க, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. எப்ப அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, சாதாரணமா நம்மளுக்கு வர்றதுக்கூடியது சந்தோஷம் அப்படிங்கிறது நல்லா தெரியும், துன்பம் அப்படின்னா என்னங்கிற அந்த பாகுபாடு நமக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் மறந்து போக வைக்கக்கூடிய ஒரு சூட்சமம் இருக்கிறது. அந்த சூட்சமத்தை அறிந்து கொண்டவர்களுக்கு நன்மையோ தீமையோ கஷ்டம் இந்த மாதிரி எந்த விஷயமே அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசு சுவாமிகள் ரொம்ப அழகா தன்னோட பாடல்ல விளக்குறாரு. அதற்கான வழியை சொல்றார். என்னன்னா, நமசிவாயவே ஞானமும் கல்வியும், நமசிவாயவே நான் அறிவிச்சையும், நமசிவாயவே நான் அவின்றேத்துமே, நமசிவாயவே நன்னெறி காட்டுமே அப்படிங்கிற அந்த பாடல் மூலியமா உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிடுறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்றும் இல்லை, நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தை யார் ஒருவர் தொடர்ந்து சொல்கிறாரோ அவருக்கு இதெல்லாம் எதுவும் கிடையாது, நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது, எல்லாமே போயிடும். அந்த நமசிவாயங்கிறது மட்டும்தான் எனக்கு அந்த பரஞானத்தை அளிக்கக்கூடியது, நான் கற்ற கல்வி அப்படின்னு சொல்றாரு. உலகத்துல வேற எதுவும் கல்வியே இல்லையா அப்படின்னா நிறைய இருக்கு. ஆனா எல்லாத்தையும் சொல்லித்தரக்கூடியது இந்த நமசிவாய அப்படிங்கிற இந்த மந்திரம். எனக்கு தெரிந்த கல்வியும் அதுதான் அப்படிங்கிறார். உலகத்துல நிறைய இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது அந்த நமசிவாய மந்திரம் மட்டும்தான். அதை சொன்னா போதும், எனக்கு சகல கல்விகளும் கிடைத்து விடுகிறது, சகல ஞானமும் பெற்று விடுகின்றேன். என்னோட நாக்கு ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லுதுன்னா அது நமசிவாயங்கிற மந்திரத்தை மட்டும்தான் சொல்லுது. அதை தவிர அது எதுவுமே தெரியாது. நான் தடுமாறினாலும் அந்த உளறல் சத்தத்துல கூட நமசிவாய அப்படிங்கிறது தான் வரும். அதே போல எனக்கு ஒரு நன்னெறி எது அப்படின்னு காட்டுது அப்படின்னா அந்த நமசிவாய மந்திரம் தான் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்கிறார் திருநாவுக்கரசு சுவாமிகள். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில இன்ப துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வரும். எப்பன்னா அந்த நமசிவாயங்கிற மந்திரம் ஒருத்தரோட நாவில் இல்லாத பொழுது. நமசிவாயங்கிற மந்திரம் உன் நாவில் உருவேறி விட்டால், உன் உடம்பு ஃபுல்லா அந்த மந்திரத்தால் உருவேற்றி விட்டால், அதன் பின்பு இன்பம் ஏது துன்பம் ஏது கஷ்டம் ஏது எதுவுமே கிடையாது. நீ பெற்ற பெரும் கல்வி, நீ பெறப்போகின்ற பெரும் கல்வியை தருவது அந்த நமசிவாய என்னும் மந்திரம். அப்ப நம்ம எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? நமசிவாய அப்படிங்கிற அந்த கல்வியை, நமசிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லும் தன்மை நமக்கு வந்துவிட்டால் இந்த உலக